சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்டில் போகிறாங்க. டே நீ தாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா, வாடா உன்னை பிடிச்சி உள்ளே போடுறேன்னு. அந்த 4 பேர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள்லாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்கள்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான். அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள முடிச்சு. அதனால் நாமளும் வேகமாக முடிக்கணுங்க ஐயா, நீங்களும் ரொம்ப தூரம் போகணும். அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. காலையில் திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாம வந்துட்டு இருக்கு, சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க? குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட், செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,000 கோடி ரூபாய். போன ஆண்டில் நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9 லட்சம் கோடி. இந்தியாவில் யாருமே 9 லட்சம் கோடி வாங்கல. கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொலை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது, எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில் ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க ஐயா தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோசமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை ஏன்னா நம்ம மகளிரனையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் விழுந்துருவீங்க, நான் கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலையும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்லையும் போட்டோவை போட்டுடலாம். காவல்துறை 92 பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த 92 பேர்ல 6 பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி, திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமிவேல். 6 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 92 பேர் கைது. கைதானவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 6 பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும். அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க. பாருங்க, தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ, இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கய்யா, அதுக்கு சமம். அதனால் இந்த 92 மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும். 92 பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை
நம்ம கட்சி பத்திரிகையில போடுறோம், கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி. மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க, நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம், கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம். வீர மங்கையர்களாக 92 பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க பாருங்க. 2 பேர் வீர மங்கையர்கள்.